காவிய கவிஞர் வாலி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த காலத்தில் அவர் எழுதிய முதல் பாடல் வெளிவருவதற்கு ஒரு பெரிய தடை இருந்தது. அந்த தடையை நீக்கி வாலி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அவருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை செய்தவர் தான் கவிஞர் மருதகாசி அவர்கள். அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காவிய கவிஞர் வாலி எப்படியாவது சினிமாவில் பாட்டு எழுதி ஒரு பெரிய கவிஞராகணும் அப்படிங்கிற ஆசையில் சென்னைக்கு வராரு. அந்த காலகட்டத்தில் தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களும் வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலாசிரியராக அறிமுகமாகி ஒரு வசனகர்த்தாவாக மாறுகிறாரு. மறுபடியும் பாடலாசிரியராக வர்றதுக்கு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்படி 3 பேருமே ஒரு பெரிய கவிஞராகணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் இருந்தபோது அன்னைக்கு இருந்த சினிமா உலகத்தில் ஒரு மிகப்பெரிய கவிஞராக ஆசனம் போட்டு அமர்ந்திருந்தவர் தான் கவிஞர் மருதகாசி அவர்கள். அவரை மாதிரி அன்னைக்கு யாராலையும் பாட்டு எழுத முடியாது. ஒரு மெட்டு கொடுத்த உடனே உடனடியாக பாடல் எழுதக்கூடிய திறமை கவிஞர் மருதகாசிக்கு இருந்தது. அதே மாதிரி மக்களுக்கு புரிகிற மாதிரி சாதாரணமான வார்த்தைகளில் எழுத ஆரம்பித்த முதல் கவிஞர். அவர் கோலோச்சி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம். இதற்கு பிறகு வாலி அவர்கள் ஒரு 5-6 வருடம் முயற்சி பண்ணுறாரு. நண்பர்களுடைய மேன்ஷன்கள் எல்லாம் இப்போ தங்கிக்கிட்டு சினிமாவில் பாடல் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணியும் பெருசாக ஒன்றும் வாய்ப்புகள்லாம் கிடைக்கல. இந்த சினிமாவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே போயிடலாம் அப்படியான ஒரு மனநிலைமையில் இருக்கும்போது பா. நீலகண்டன் அவர்கள் மூலமாக ஒரு எம்ஜிஆர் திரைப்படத்துக்கு பாடல் எழுதுறதுக்கு வாய்ப்பு வருது. அந்த படத்துடைய பேர் நல்லவன் வாழ்வான். அதில் வாலி அவர்களும் ஒரு பாடல் எழுதி கொடுக்குறாரு. அதற்குள்ளே நிறைய பிரச்சனைகள் நடந்தது. அந்த வாய்ப்புகள் வரும்போது அதை தனியாக ஒரு பழைய காணொலியில் நான் பேசியிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ ஒரு பாட்டு எழுதி கொடுத்தோன்னே இதை இப்போ படத்துடைய தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஓகே பண்ணிடுறாங்க. இப்போ வாலி நினைக்கிறார், சரி நமக்கு ஒரு எதிர்காலம் அமைந்து விட்டது, இந்த பாட்டு வெளிவந்தால் நம்ம பெரிய புகழுக்கு சொந்தக்காரராக மாறலான்னு இருக்கும்போது தான் அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எம்ஜிஆர் பாடலை பார்த்துட்டு ஓகே பண்ணால் தான் பாட்டு ஓகே ஆகும்னு. அதாவது நடிகர்கள் ஒரு பாட்டுக்குள்ளே தலையிடுவாங்க அப்படிங்கிறது வாலி அவர்களுக்கு தெரியாது. அதனால் காத்திருக்கிறார். அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு பிறகு எம்ஜிஆர்ட்டையும் அந்த பாட்டு ஓகே ஆகுது. சரி இதுக்கப்புறமாவது பாட்டை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. அறிஞர் அண்ணா இந்த படத்தில் கதை வசனம் எழுதியிருக்கிறாரு. அதனால் அவரும் இதை பார்த்துட்டு ஓகே பண்ணணும் அப்படின்னா அதற்காகவும் வாலி காத்திருக்கிறார். இப்படி அடுத்தடுத்து தடைகளாக வருது. அதுக்கப்புறம் அண்ணாவும் இந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணி எப்படா ரெக்கார்டிங்கு போகும்னு வாலி அவர்கள் ஆவலோடு இருக்கிறார். ஒரு வழியாக ரெக்கார்டிங்கும் ஆயிடுது. சீர்காழி கோவிந்தராஜனும் சுசீலா அவர்களும் பாடுறாங்க. இப்போ இந்த பாடலை எம்ஜிஆர் பார்க்குறாரு. இப்போ எம்ஜிஆர் வடிவத்தில் புதுசாக இந்த பாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா தபேலாவோட சவுண்டு அதிகமாக இருக்குது, அதனால் இந்த பாடல் வேணான்னு சொல்லிடுறாரு எம்ஜிஆர். வாலி அவர்களுக்கு அப்படியே இந்த பாட்டு வெளியே வந்தோன்னா நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவருக்கு பகீர்னு தூக்கி வாரி போடுது. அதற்கு பிறகு இன்னொரு நாள் ரெக்கார்டிங்க்கு தேதி குறிக்கிறாங்க. மறுபடியும் சீர்காழி கோவிந்தராஜனும் சுசீலா அவர்களும் பாடணும். அன்றைக்கி ரெக்கார்டிங் நாள் அன்றைக்கி சீர்காழி வந்துடுறாரு. ஆனால் சுசீலா அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா காய்ச்சல் ஏற்பட்டு அன்னைக்கு ரெக்கார்டிங் கேன்சல் செய்யப்படுது. என்னடா அந்த பாட்டு ஓகே ஆகிறதுக்கே ரொம்ப நாள் இழுத்துச்சு. இப்போ இந்த பாடல் பதிவு பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை தட்டி போகுது. இந்த பாட்டு கொஞ்சம் ராசி இல்லாத பாட்டாக இருக்குமா அப்படிங்கிற ஏச்சுக்களும் பேச்சுக்களும் அப்படியே மெல்ல மெல்ல வருது. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் தேதி வச்சு சீர்காழியும் சுசீலாவும் இந்த பாடலை பாடி ரெக்கார்டிங் ஓகே ஆகிடுது. அப்போ தான் வாலி அவர்கள் பெருமூச்சு வரார், அப்பா இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் அந்த பாடலுக்கு அடுத்ததாக ஒரு பிரச்சனை வருது. அது என்னென்னா அந்த பாடலை ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் அருவியின் அழகை காணீரோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு வாலி அவர்கள் எழுதியிருக்கிறார். இதுக்காக ஒரு அருவி செட்டெல்லாம் போட்டு எம்ஜிஆரும் அவருக்கு பக்கத்தில் கதாநாயகியும் உட்காந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த காட்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆருடைய கால் பட்டு அந்த செட்டு டமார்னு உடஞ்சி ஒரு பெரிய ஓட்டை. இப்போ அருவி செட்டுங்கிறதுனால அந்த ஓட்டை வழியாக தண்ணீர் அப்படியே வெளியே வருது. அந்த ஸ்டுடியோவில் இருக்கிற அந்த ஃப்ளோரே நனைஞ்சு ஸ்டுடியோவுக்கு வெளியே சாலைக்கு வந்துடுது தண்ணீர். இப்படி ஒரு விபத்து ஏற்படுகிறது. உடனே எம்ஜிஆர் ரொம்ப டென்ஷன் ஆகி இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நான் கால்ஷீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு படத்துக்கு போயிடுறாரு. அதற்கு பிறகு ஏற்கனவே மெதுவாக வந்துச்சுல அந்த பேச்சு, இது ஒரு ராசி இல்லாத பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஏச்சுக்களும் பேச்சுக்களும் கொஞ்சம் அதிகமான அளவில் வருது. இந்த பாட்டு நல்லா இல்லை, இதை மாற்றிடுவோமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வருது. வாலி அவர்கள் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். ஒரு வழியாக அதை சரி பண்ணி மறுபடியும் எம்ஜிஆரை வச்சு ஷூட்டிங்கே முடிச்சிடறாங்க. அப்பா பாட்டு முடிஞ்சிருச்சு, ஓகே ஆயிரும் அப்படின்னு வாலி காத்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த கட்ட பிரச்சனை வருது. என்னென்னா இந்த பாடல் வரிகளில் அரசியல் கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சென்சாரில் பல வரிகளை நீக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த எல்லா வரிகளையும் நீக்கினா இந்த பாட்டே பழைய வடிவத்தில் இருக்காது, பழைய சுவையில் இருக்காது. அதனால்
என்ன பண்ணுறதுன்னு குழம்புறாங்க. அப்புறம் தான் இந்த மறுபடியும் இந்த பேச்சு வருது. ஏன்னா அன்றைக்கி இருந்த சினிமா உலகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கையில் இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களுடைய நம்பிக்கை, ஆன்மீக நம்பிக்கைன்னு சொல்லலாம். அதாவது எல்லா விஷயமுமே நேர்மறையாகவே பாசிட்டிவாகவே நடக்கணும், அப்போ தான் ஒரு படம் நல்லா வரும்னு நினைப்பாங்க. இப்படிலாம் தொடர்ந்து வர்றதுனால அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த பாட்டு ஓகே ஆகிறதுக்கு இழுத்துச்சு, அடுத்து ஓகே ஆனால் ரெக்கார்டிங் ஆக மாட்டேது, ரெக்கார்டிங் ஆனால் ஷூட்டிங் பண்ண முடியல. இப்போ ஷூட்டிங் பண்ண வர்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச உடனே இப்போ சென்சாரில் தூக்குறாங்க. அதனால் இந்த பாடல் ராசி இல்லை, இந்த பாடல் எழுதிய கவிஞர் வாலி ராசி இல்லாத கவிஞர், ஒரு சகனமும் நல்லா இல்லை. அதனால் இந்த பாடலை முழுசாக நீக்கிடுவோம், தூக்கி போட்டுட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு டியூன் போட்டு அதற்கு இன்னொரு கவிஞரை கூட்டிகிட்டு வந்து எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வாலி அவர்களுடைய பாடலை வேணான்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ இதற்கு வந்து இன்னொரு பாடல் வந்து எழுதணும். அப்போ அன்னைக்கு இருந்த பெரிய கவிஞராக இருக்கக்கூடிய மருதகாசி தான் மிகப்பெரிய கவிஞர். அவரை கூப்பிட்றாங்க. அதாவது வாலியினுடைய பாடலை நீக்கிட்டு புதிய பாடல் எழுதுறதுக்காக மருதகாசியை அழைத்ததன் பேரில் அவர் வந்து சேருகிறார். மருதகாசி அவர்கள் அந்த பாடலை வாங்கி பார்க்குறாரு. எதை? வாலி அவர்கள் எழுதின பாடலை. பாட்டு நல்லா இருக்குது, இதையே வந்து மாற்ற சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோன்னா அவங்க சொல்கிறாங்க, நிறைய பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்குது இது எழுதுனதுலேருந்து, இந்த பாட்டு ராசி இல்லைன்னு நினைக்கிறோம், அதனால் இது வேணாம், இதற்கு நம்ம புதுசாக ஒரு டியூன் போட்டு புதுசாக பாட்டை எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் மருதகாசிக்கு மனசில் வந்து ஒரு எண்ணம் வருது. அவர் சொல்கிறாரு, இந்த பாட்டால் தான் நிறைய தடைகள் வருது, பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறீங்க, என்னுடைய அனுபவத்திலும் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னா அந்த படமும் பாடலும் வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறது தான் அதற்கு வந்து அர்த்தமே ஒழிய நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அதனால் ஒன்று, உங்களுடைய நம்பிக்கை தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறார். அது என்னென்னா, இது வந்து ஒரு தகுதி இல்லாத பாடல் அப்படின்னா நானே பாட்டு எழுதிடுவேன், இந்த பாடலை மாற்றிட்டு வேற ஒரு பாட்டு எழுதி கொடுப்பேன். ஆனால் இது வந்து ஒரு தகுதியான பாடல், நல்லா எழுதியிருக்காரு, நல்ல மொழிநடையில் நல்ல ஊமைகளோடு அந்த பையன் வந்து எழுதியிருக்காரு. மூணாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் எழுதினேன் அப்படின்னு சொன்னால் நான் எழுதக்கூடிய பல பாடல்களில் இது ஒரு பாடல், ஆனால் இந்த கவிஞருக்கு இதுதான் முதல் பாடல். இந்த பாட்டுக்கு பிறகு தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும், தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எவ்வளவோ கனவுகளோடு காத்துக்கிட்டு இருப்பார் இல்லையா, அவருடைய வாய்ப்பை நான் ஏன் கெடுக்கணும், அவருடைய கனவில் நான் ஏன் மண்ணெல்லி போடணும், அதனால் வேணாம், இந்த பாட்டை நான் எழுதலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கையும் மாற்றி இந்த பாட்டு வெற்றியடையும் அப்படிங்கிற ஒரு தெம்பையும் மருதகாசி அவர்கள் கொடுக்குறாரு. இருந்தாலும் அவங்க ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. இல்லை அது வேணாம், நீங்களே ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் மருதகாசி சொல்கிறாரு, உங்கள் நம்பிக்கை அந்த அளவுக்கு உண்மை கிடையாது, இந்த பாடல் வெற்றி அடையும், என்னை வற்புறுத்தாதீங்க, இந்த பாடலை நான் எழுத மாட்டேன், இந்த வாலி எழுதின பாடலை நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னு மருதகாசி அவர்கள் உறுதியாக சொன்னதுனால, மருதகாசி அன்றைக்கி இருந்த மிகப்பெரிய ஒரு கவிஞர், அவர் சொன்னால் எல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால வாலியினுடைய பாடலை மறுபடியும் அந்த படத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக முடிவு பண்ணுறாங்க. வாலி அவர்களுக்கு போன உயிர் அப்போ தான் வந்து திரும்பி வருது. இப்படி நீக்கப்பட வேண்டிய கடைசியில் மருதகாசி அவர்களால் காப்பாற்றப்பட்ட அந்த வாலியினுடைய பாடல் எது அப்படின்னு தானே கேட்குறீங்க? நல்லவன் வாழ்வான் திரைப்படத்தில் இடம்பெற்ற சிரிக்கின்றாள் இவள் சிரிக்கின்றாள் அப்படிங்கிற பாடல். இதில் என்ன ஒரு விஷயம்னா, வாலியினுடைய பாடல் ராசியா இல்லை, அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழு உட்காந்து பேசுகிறாங்க இல்லையா, அதில் அறிஞர் அண்ணா அவர்களும் இருந்தார் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. இது ஒரு ஆச்சரியமான செய்தி. ஏன்னா அண்ணாவுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு திராவிட இயக்கத்துக்காரர், மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் எதிரானவர் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இது மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கத்தான் செய்கிறது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருகிறது. ஆனால் அது செய்தி கிடையாது. மருதகாசி அன்றைக்கி இருந்த திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர். அவர் ஒரு பாடலை பார்த்துட்டு இது வேணாம், இதெல்லாம் ஜெயிக்காது, நல்ல பாட்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் வாலியினுடைய பாடலை வந்து நீக்கியிருப்பாங்க. ஒருவேளை தான் பாடல் எழுத வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மருதகாசி இப்படி சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இது இந்த பாட்டால் இவ்வளோ பிரச்சனையா, அப்படியான ஒரு ராசி இல்லாத பாடலை படத்தில் வைக்கக்கூடாதியா, அதை நீக்கிடுங்க, நான் ஒரு பாட்டு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் நிச்சயமாக அந்த பாடலை வந்து நீக்கியிருப்பாங்க. இதே நேரத்தில் புதுசாக ஒரு கவிஞர் வராரு, அவர் இங்கே நமக்கு போட்டியாக வந்துருவாரோ அப்படின்னு சொல்லி யாரையுமே வளரவிடக்கூடாது அப்படின்னு மருதகாசி அவர்கள் முடிவு செய்திருந்தால் நிச்சயமாக வாலியினுடைய பாடலை நீக்கிட்டு தான் ஒரு பாடல் வந்து எழுதியிருக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி அவர் செய்யலை. ரொம்ப பெருந்தன்மையோட வாலி அவர்களுக்கு அவர் வந்து வழி கொடுக்குறார். ஒரு புதுசாக ஒரு கவிஞர் வந்திருக்கிறாரு, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, அவருடைய வாய்ப்பை நான் ஏன் வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் பாடல் எழுத மறுத்ததோடு இந்த பாடல் வெற்றி அடைய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மருதகாசி அவர்கள் சொன்னார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். இந்த பாடல் வெளிவந்து புகழடைந்ததற்கு பிறகு வாலி அவர்கள் ஒரு நாள் மருதகாசி அவர்களை போய் சந்தித்து இன்றைக்கி இந்த பாடலை பற்றி எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, ஆனால் இந்த பெயரும் புகழும் பெருந்தன்மையோடு நீங்கள் எனக்கு செய்த ஒரு நன்மையால் எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி பழசை மறக்காமல் நல்ல உணர்ச்சியோட மருதகாசியை பார்த்து அவர் வந்து நன்றி தெரிவித்து விட்டு போனதாகவும்,
செய்திகள் இருக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், யார் காலம் வேணாலும் வாரி விட்டு எப்படியாவது உலகத்தில் மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்தில் நம்முடைய பெரியவர்கள் எவ்வளவு பெருந்தன்மையாக இருந்திருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எல்லாரும் எப்படி வாழ்க்கையில் வந்து முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. மருதகாசி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த கவிஞர் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக 4000 பாடல்கள் இருக்குது. அதில் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆனால் அவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த மனிதர் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தியை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.